ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு சிக்கன் கேமிங் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீட்டில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ நமக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் சீசன் சிஎஸ்ஆர் வந்துட்டு ஸ்டார்ட் ஆக போகுது இல்லையா? ஸோ புதுசாக வரப்போகுது இல்லையா? ஸோ அதோட அதில் கொடுப்பான் இல்லையா ரிவார்ட்ஸ், எல்லாம் ஃப்ரீ ரிவார்ட்ஸ் கொடுப்பான் இல்லையா? ஸோ அதுவாக இருக்கட்டும், அதில் அவருடைய பேனர் அவத்தாரெலாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதுவாக இருக்கட்டும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 10 நாள் தான் இருக்குன்னு கிட்டத்தட்ட அப்படின்னா. ஸோ அதில் அவருடைய புயா பாஸ் இருக்குல்ல? ஸோ அந்த புயா பாஸ் வந்துட்டு என்னென்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதில் உள்ள அந்த உள்ள இருக்க பண்டில்ஸ் எல்லாமே ஸோ என்னென்னு தெரிஞ்சிருச்சு, சரியா? ஸோ அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ உள்ள எமோட்டி இருக்கா, இல்லை கன் ஸ்கின் தான் கொடுக்க போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸோ வீடியோ பெல் ஐக்கன்லாம் ஆள பிடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம கேம் பிளேயோடைய சின்ன அப்டேட்டாக இருக்கட்டும், இல்லை பெரிய இந்த மாதிரி அப்டேட்டாக இருக்கட்டும். ஸோ நம்ம சேனலில் டெய்லி வந்து அப்டேட் வந்துடும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. கூடிய சீக்கிரம் பாருங்கள் 20K ரீச் பண்ணலாம். ஓகே, நம்ம இப்போ வீடியோக்குள்ள போயிடலாமா? ஸோ நமக்கு பார்த்தோன்னா நெக்ஸ்ட் சீசன் சிஎஸ்ஆர் வந்துட்டு ஸோ இப்போ OP51 அப்டேட் வரப்போது இல்லையா? ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தோன்னா சேஞ்ச் பண்ணுவானுங்க தானே. ஸோ அதில் வந்துட்டு பார்த்தோன்னா நமக்கு வந்துட்டு நம்ம இவ்வளோ ரேங்க் ரீச் பண்ணோன்னா நமக்கு இது தருவான், அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? பண்டலாக இருக்கட்டும், இல்லை கன் ஸ்கின்னாக இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி கொடுப்பான் இல்லையா? ஸோ அதில் வந்துட்டு பார்த்தோன்னா ஸோ நம்ம இப்போ வந்துட்டு நார்மலாக இப்போ கோல்டு அந்த மாதிரி பிளாட்டினம்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரிலாம் போச்சுன்னு சொன்னோன்னா ஸோ நமக்கு கன் ஸ்கின் கொடுப்பாங்க. ஸோ அதில் பார்த்தோன்னா டைமண்ட் நம்ம ரீச் பண்ணணும்னு சொன்னோன்னா ஸோ இந்த மாதிரி அந்த குட்டியான ஷார்ட் கின் இல்லை. ஸோ நம்ம அவ்வளோ வேறு எடுத்து ஆட மாட்டோம். ஸோ டைமண்ட் ரீச் பண்ணணும்னு சொன்னால் ஸோ வந்துட்டு கொடுப்பான். இதோட பவர் பார்த்தோன்னா சிங்கிள் அக்யூரசி, சிங்கிள் ரிலோட் ஸ்பீடு, ரேஞ்ச் வந்துட்டு மைனஸ் கொடுத்தனாலும் சரியா? ஸோ அப்படியும் இப்போ நம்ம ஹீரோக்கு ரீச் பண்ணோம்னா ஸோ இந்த மாதிரி வயலட் கலரில் வயலட் இருக்குல்ல? ஸோ அந்த மாதிரி ஒரு ஷேட் கொடுத்துனானுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு புயா பாஸ் இருக்குல்ல? ஸோ அதை பேஸ் பண்ண அந்த மாதிரி கொஞ்சம் இருக்குது. ஸோ ஏன்னா அதுவும் இந்த மாதிரி தான் இருக்கும் தெரிஞ்சுக்கும், சரியா? ஸோ இந்த கட்னாவும் பார்த்தோன்னா நம்ம அந்த மாதிரி தான் இருக்குது நார்மலாக. எப்படி சொல்ல அந்த மாதிரி தான் அந்த வயலட் கலர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வயலட் கலரை பேஸ் பண்ணிட்டு ஸோ வருதுன்னு நினைக்கிறேன். இந்த புயா பாஸ் வருது இல்லையா? அந்த மந்த்துக்கான புயா பாஸ், அக்டோபர் மந்த்துக்கான புயா பாஸ் வருதுல்ல? ஸோ அதை பேஸ் பண்ணி வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் இருக்க போது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க நார்மலாக. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த பேண்ட் அவத்தாரெலாம் இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்துட்டு பார்த்தோன்னா நார்மலாக இப்போ நமக்கு வந்துட்டு ஓகே மாஸ்டர் ரீச் பண்ணால் என்ன கொடுப்பானோ ஸோ அதான் கொடுக்க போகிறா. சிஎஸ் பண்ணால் ஸோ அதான் கொடுக்க போகிறான்னு தவிர ஸோ நம்ம வித்தியாசமெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ நமக்கு அதில் கொடுக்க போகிற ஃப்ரீ ஐட்டம்ஸ் ஸோ அவ்வளோதான் தெரிஞ்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் மந்த்துக்கான புயா பாஸ் என்னென்னு தெரிஞ்சிச்சு. ஸோ அதான் சொன்னோம் இல்லையா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுட்ஸ் இருக்குது, நம்ம மேகம் இருக்கும் இல்லையா? ஸோ அதை பேஸ் பண்ணி வருது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். மேகத்தின் அரசன் அந்த மாதிரி சொல்லிக்கலாப்பா. ஸோ அப்படி தான் இருக்கும் வந்து பார்க்குறதுக்கு. ஸோ அந்த புயா பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இப்போ புயா பாஸ் போட்டணும்னு சொன்னோன்னா ஃபஸ்ட் லெவலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஃபீமேலோட பண்டில் இருக்குல்ல? ஸோ அதை கொடுத்துருவான். ஸோ அது பார்த்தோன்னா அந்த அக்காவோட ஷார்ட்ஸ், அந்த சட்டி இருக்குல்ல? அது பசங்களுக்கு அது ஜட்டி அந்த மாதிரி அந்த பொண்ணு போட்டுருக்க ஷார்ட்ஸ் நமக்கு ஜட்டி அந்த மாதிரி. ஸோ கொஞ்சம் எதுவும் நினச்சிக்காதீங்க, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி அந்த அது மட்டும் நல்லா இருந்துச்சு. ஸோ வேறு எதுவும் அவ்வளோ நல்லா தெரில. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஸோ அந்த எக்ஸாமெண்ட் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கான ஒரு லெஜெண்டரி கன் ஸ்கின் வந்துட்டு டபுள் ரேஞ்சு, சிங்கிள் ரிலோட் ஸ்பீடு, ஸோ நல்ல ஒரு ஸ்கின்னு. ஸோ அது கொடுத்துருவான். ஸோ அப்படியே நம்ம இப்போ 10வது லெவல் ரீச் பண்ணணும்னு சொன்னோன்னா நமக்கு வந்துட்டு நார்மலாக ஒரு இப்போ இந்த எஃபெக்ட்டுமே எந்த இதுவுமே இல்லாமல் ஸோ ஒரு லூட் பாக்ஸ் கொடுத்துருவோம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு வந்துட்டு 20வது லெவல் ரீச் பண்ணோன்னா ஸோ அதோட பேனர் இருக்கு இல்லையா? ஸோ அது கொடுப்பானுங்க எல்லாமே பார்த்தோன்னா ஸோ அந்த வயலட் கலரில் நம்ம மேகம் இருக்குது இல்லையா? க்ளவுட்ஸ், ஸோ அதுவாக இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க கொஞ்சம் தெரிஞ்சோ, சரியா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்ம வந்துட்டு ஓகே புயா பாஸ் போட்டுருன்னு சொன்னால் நமக்கு வந்துட்டு காரு ஒரு நார்மலான ஒரு அந்த தண்ணிக்குள்ளே போகும் இல்லையா ஒரு ட்ரக், அதுக்கான ஸ்கின் கொடுத்துருவானுங்க. ஸோ அப்படியே நம்ம வந்துட்டு 30 லெவல் ரீச் பண்ண சொன்னோன்னா ஸோ நமக்கு வந்துட்டு லூட் பாக்ஸ் கொடுப்பானுங்க. ஸோ இது நல்லா தான் இருக்குது. ரொம்ப இதெல்லாம் சொல்ல முடியாது, கொஞ்சம் 3Dயில் ஷைனிங்காக மாதிரி தெரிஞ்ச மாதிரி இருக்குது. ஸோ அது தெரிஞ்சோம், சரியா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம 40 லெவல் ரீச் பண்ணோம்னா நமக்கு வந்துட்டு நேடு கொடுப்பானுங்க. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா ஸோ அந்த க்ளவுட்ஸ் இருக்குல்ல? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. 50 லெவல் ரீச் பண்ணோம்னா அவத்தார், அதில் பார்த்தீங்கன்னா அந்த லைட்னிங் இருக்குல்ல? இடின்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ அந்த மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ அதுவா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ அங்கே இங்கேயும் பார்த்தோன்னா நமக்கு வந்து நிறைய காயின்ஸாக இருக்கட்டும், லக்கி ரால் வச்சு இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி கொடுத்துருப்பானுங்க. ஸோ அது வந்து நார்மலாக இருக்கும். அப்படியே நம்ம 70 லெவல் ரீச் பண்ண சொன்னால் நமக்கு வந்துட்டு கேப் ஃப்ரீயாக இப்போ இருக்கும் இல்லையா? புயா பாஸ் போடாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கேப்பு, புயா பாஸ் போட்டவங்களுக்கு வந்துட்டு ஒரு பேக்கான ஒரு ஸ்கின்னு, சரியாக? அது பார்த்தீங்கன்னா அந்த க்ளவுட்ஸ் இருக்குல்ல? வயலட் கலர் வந்துட்டு இருக்கும். மழை பெய்யும், அதில் வேறு வேறு இடிக்கும், மின்னலும் மின்னும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். அப்படி நம்ம 80 லெவல் ரீச் பண்ணோன்னா ஸோ ஒரு ஸ்கேட் போர்டு, ஸோ அவ்வளோவெல்லாம் நல்லாலாம் இல்லை. ஸ்கேட் போர்டு வந்துட்டு ஒரு மாதிரி ஏதோ ஒரு மார்க்கமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது, ரொம்பலாம் நல்லா இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம 90 லெவல் ரீச் பண்ணோம்னா நமக்கு வந்துட்டு ஒரு எமௌண்ட்டு, ஒரு லெஜெண்டரி எமௌண்ட்னு சொல்லிக்கலாம். அந்த பாருங்களேன், ஸோ அழகாக இருக்கும். கீழே காலில் பார்த்தீங்கன்னா கிராஸ், அந்த புல்வெளி இருக்குல்ல? ஸோ அது வரும். அப்புறமா பேக்கில் பார்த்தீங்கன்னா சன்செட் வரும். ஸோ அழகாக இருக்கும். மழை வேறு பெஞ்சிட்டு இருக்கும் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த மேகத்தில் க்ளவுட்ஸ்லேருந்து. ஸோ அந்த மாதிரி நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கான மேல் பண்டில் நம்ம 100 லெவல் ரீச் பண்ணோன்னா அதுவும் புயா பாஸ் போட்டுனா கூட தான் கொடுப்பான். ஸோ தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பையனோட பண்டில், நம்ம மேல் பண்டில் பார்த்தீங்கன்னா ஸோ அவ்வளோ நல்லா இல்லை. ஸோ அந்த பாட்டியோட பண்டில் பார்த்தீங்கன்னா ஸோ அழகாகவே இருந்துச்சு. அதுவும் அந்த பாட்டி போட்டுருந்த ஜெட்டி இருக்கு இல்லையா? ஸோ அது இன்னும் கொஞ்சம் அழகாக இருந்துச்சு நிஜமாக. அதை மட்டும் போட்டு பாருங்கடா, எதனாச்சும் பொண்ணு கேட்டு வச்சு. ஸோ அழகாக இருக்கும். ஸோ அதுவா நம்ம பையன் பண்டில் ஒன்றும் அவ்வளோவாலாம் அழகாலாம் இல்லை. கொஞ்சம் அந்த ஷேட் இருக்கு இல்லையா? ஸோ அதில் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி அப்படி ஷைனிங்காக, கொஞ்சம் லைட்டாக அந்த மாதிரி ஒரு மாதிரி தெரியுது, கொஞ்சம் வெளிச்சம் பிரகாசமாக தெரியுது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நார்மலாக இருக்கும். எது நம்ம புயா பாஸ் ப்ரீமியம் போட்டோம்னா நமக்கு வந்துட்டு எல்லாமே கொடுத்துருவானுங்க. அது வந்துட்டு 800 டைமண்ட் வரும். ஸோ நம்ம இப்போ நார்மலாக புயா பாஸ் போடுறோன்னு சொன்னால் நமக்கு வந்துட்டு ஒரு 320 350 முடிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கான அந்த ரிங் இவெண்ட் இருக்கும் இல்லையா? புயா பாஸோட ரிங் இவெண்ட்டு. ஸோ அதுவும் பார்த்தோன்னா ஒரு 2 நாளாக ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி தான் தெரிஞ்சுக்கும், சரிங்களா? ஸோ ஆனால் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபீமேலுக்கான பண்டில் இருக்கு இல்லையா?
ஸோ அதுவுமே விட்டு வச்சுருப்பானுங்க. நமக்கு லக்கில் ஒரு வேளை விலை கூட வாய்ப்பு இருக்கும். ஸோ அதை தெரிஞ்சு சரிங்களா, ஒரு வேளை நமக்கு அதை ஸ்பின் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி புதுசாக ஒரு வந்துட்டு ஐட்டம் வந்துருக்கு. ஒரு சொல்லிக்கலாம் புதுசாக ஒரு ஃபியூச்சர்னு சொல்லிக்கலாமா, ஸோ அந்த மாதிரி கொண்டு வந்துருக்காங்க சரியா. ஸோ ஒரு வேளை யாருக்காச்சும் லக் இருந்தால் கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாமெண்ட் ஸ்கின் இருக்குல்ல, ஸோ அதுவுமே பெர்மனெண்ட்டாக கிடச்சிரும். நம்ம பையா பாஸ் போட்டோம்னா நமக்கு ஆல்ரெடி பெர்மனெண்ட்டாக கொடுத்துருவானுங்க. ஸோ அது வேறு விஷயம். இப்போ போடலன்னு சொன்னோன்னா ஸோ அந்த மாதிரி இருக்கும், சரி தெரிஞ்சுக்கோங்க. ஓகே காய்ஸ், இன்றைக்கான இந்த வீடியோ இவ்வளோ தான். ஸோ இன்றைக்கி நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ நாளைக்கு வரும்போது ஸோ இன்னும் நல்ல நல்ல அப்டேட்ஸ் எடுத்துகிட்டு வரேன். அது வரைக்கும் நான் உங்ககிட்ட இருந்து போயிட்டு வரேன். ஸோ லவ் யூ ஆல், பை பாய்.